வணக்கம். மக்கள் குரல் 15/12/2024 குரல் 52. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக் கூடங்களின் வைத்வெத் வளாகத்தில் பிரத்தியேக ஆண்டுக்கூட்டம் 14/12/2024 அன்று நடைபெற்று சனநாயக முறையிலான புதிய நிர்வாகம் ஒன்றை வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்கள் தெரிவு செய்துள்ளனர். முன்னதாக பெற்றோர் அங்கத்தவர்களால் சனநாயக பண்புகளுக்கு அமைவாகவும் யாப்பு விதிகளுக்கு அமைவாகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிர்வாகத்தில் அன்னை தலைமை நிர்வாகியின் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவருக்கு பிடிக்காத சிலர் நிர்வாகத்தில் உள்ளடங்கியிருந்த காரணத்தினால் அந்நிர்வாகத்தை தன்னால் அங்கீகரிக்க முடியாது என அன்னை தலைமை நிர்வாகி முரண்பட்டிருந்ததோடு அந்த நிர்வாகத்தை முறைப்படி அரச பதிவகத்தில் பதிவு செய்வதற்கும் மறுத்து வந்திருந்தார். இதனால் நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்ட தகமை வாய்ந்த துறைசார் அறிவுத்திறன் கொண்டவர்கள் தமது பங்களிப்புகளை வளாகத்திற்கு வழங்க முடியாத சூழ்நிலையே தொடர்ந்து வந்தது. பெற்றோர் அங்கத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகத்தில் யார் யாருக்கு என்ன பொறுப்பு பகிர்ந்தளிக்கப்படும் என்கின்ற விடயத்தில் மேலாண்மை செய்யும் அதிகாரத்தை அன்னை தலைமை நிர்வாக யாப்பு அன்னை தலைமை நிர்வாகிக்கு வழங்கினாலும் நிர்வாகத்தில் உள்ளீர்க்கப்படுபவர்களை உறுதியான நிரூபிக்கக்கூடிய காரணங்கள் ஏதுமில்லாமல் நிராகரிக்கும் உரிமை அவருக்கு கிடையாது என்பதே உண்மையாகும். எனினும் தனது அதிகாரத்தை முறை தவறியே பிரயோகித்து பழக்கப்பட்ட அன்னை தலைமை நிர்வாகியின் தலையீடுகளும் முரண்பாடுகளும் வைத்வெத் வளாகத்தில் தொடர்ந்து வந்தமையினால் ஏற்பட்ட குழப்ப நிலைகளை அடுத்து அங்கு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை அன்னை தலைமை நிர்வாகம் நியமித்தது. இவ்விடைக்கால நிர்வாகத்தில் தனது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களையே அன்னை தலைமை நிர்வாகி பெரும்பான்மையாக நியமித்திருந்தமையால் அவர்களும் வளாகத்தின் யாப்பு தமக்கென கொடுத்திருக்கக்கூடிய வரைமுறைகள் நின்று செயற்படுவதை தவிர்த்து அன்னை தலைமை நிர்வாகியின் கட்டளைகளையே நிறைவேற்றி வந்திருந்தார்கள். இதனால் வளாகத்தின் செயற்பாடுகள் மேலும் சிக்கல் நிலையை அடைந்ததோடு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கும் இடைக்கால நிர்வாகத்துக்குமான உறவுகள் படுமோசமான நிலையை அடைந்திருந்தன. இந்நிலையில் அன்னை தலைமை நிர்வாகியின் அதீதமான இடையூறுகளுக்கு மத்தியிலும் பெற்றோர் அங்கத்தவர்களின் சனநாயக நகர்வுகளின் பலனாக மேலதிக ஆண்டுக்கூட்டம் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படுவதற்கான நாள் குறிக்கப்பட்டது. எனினும் குறித்த நாளில் குறித்த நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை அன்னை தலைமை நிர்வாகி போட்டிருந்தாலும் அனைத்தையும் சமயோசித நகர்வுகளூடாக கடந்து திட்டமிட்டபடி தேர்தலை நடத்துவதில் உறுதியாக நின்ற தேர்தல் குழு தேர்தலை நடத்த முன்வந்த நிலையில் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது வேட்பாளர்களில் 3 தன்னால் அங்கீகரிக்க முடியாது என அன்னை தலைமை நிர்வாகி அங்கு முரண்பட்டிருந்தார். 3 அங்கீகரிக்க மறுப்பதற்கான காரணம் என்ன என்று அவரிடம் வினவப்பட்ட போது அவர்கள் அன்னை நிறுவனத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் என்ற அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை அன்னை தலைமை நிர்வாகி முன்வைத்தார். தன்னார்வ மக்கள் நிறுவனமான அன்னை பூபதி தமிழ்கலைக் கூடங்கள் மற்றும் அவற்றை ஒருங்கிணைக்கும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றில் நடைபெறும் விடயங்கள் தொடர்பில் கருத்துரைக்கும் உரிமை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு உண்டு என்பதிலும் நிர்வாகங்கள் விடும் தவறுகள், யாப்பு மீறல்கள், சனநாயக விழுமிய மீறல்கள், நிர்வாக பண்பு மீறல்கள், மனித மாண்பு மீறல்கள், பழிவாங்கல்கள் போன்றவற்றை சுட்டிக்காட்டுவதானது
நிறுவனத்திற்கு எதிரான செயற்பாடு ஆகாது என்பதிலும் உறுதியாக இருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளின் காரணமாகவே மூவரையும் அன்னை தலைமை நிர்வாகி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதோடு அன்னை தலைமை நிர்வாகியின் அடிப்படையில்லாத குற்றச்சாட்டை ஏற்க மறுத்திருந்தமையால் தேர்தல் குழுவின் ஆலோசனைக்கு அமைவாக குறித்த 3 வேட்பாளர்களும் தேர்தலில் நிற்பதா இல்லையா என முடிவு செய்யும் விடயம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. மேற்படி வாக்கெடுப்பில் குறித்த 3 வேட்பாளர்களும் தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கு எந்தவிதமான மறுப்புகளையும் பெற்றோர் அங்கத்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்கவில்லை என்பதோடு வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட ஒருவராவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்களோடு மேலும் முரண்பட்டு தேர்தலை குழப்புவது தனக்கான சேதாரத்திற்கு வழிவகுக்கும் என்ற யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட அன்னை தலைமை நிர்வாகி வேறு வழியின்றி அமைதி காக்க வேண்டியதாகிவிட்டது. தேர்தல் குழுவினால் முறைப்படி யாப்பு விதிகளுக்கு அமைய தேர்தல் நடத்தப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி தேர்தல் குழுவினால் நேர்முகத் தேர்வு செய்யப்பட்டு தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்பட்ட தகைமையான ஆளுமைகள் அனைவரும் வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அன்னை தலைமை நிர்வாகி ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்த குறித்த 3 வேட்பாளர்களும் அதிகளவான வாக்குகளை பெற்றிருந்தமையோடு முன்னதாக அன்னை தலைமை நிர்வாகியால் இடைக்கால நிர்வாகத்தில் நியமிக்கப்பட்டு மனித மாண்புகளையும் நிர்வாக பண்புகளையும் ஓரத்தில் ஒத்திவைத்துவிட்டு அன்னை தலைமை நிர்வாகியின் கண்ணசேவை மாத்திரமே பார்த்து இயங்கி வந்த இடைக்கால நிர்வாக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக பெற்றோர் அங்கத்தவர்களால் நிராகரிக்கப்பட்டமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அன்னை தலைமை நிர்வாகி என்ற பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை தனது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை தீர்த்து கொள்வதற்காக தவறாக பயன்படுத்தியே பழக்கப்பட்ட அன்னை தலைமை நிர்வாகி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்கு அடிமையாகி தான் நிராகரிக்க நினைத்த 3 தகமையான வேட்பாளர்களுக்கும் அதிகமான வாக்குகள் அள்ளி வழங்கப்பட்டதையும் தனது அடிவரடிகளாக செயற்படக்கூடியவர்கள் அடியோடு நிராகரிக்கப்பட்டதையும் சீரணித்து கொள்ள முடியாத நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறிச் சென்றதாக பெற்றோர் அங்கத்தவர்கள் மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள். யாப்பு விதிகள் கொடுத்திருக்கக்கூடிய விதந்துரைகளுக்கு அமைவாக அனைத்து காரியங்களையும் முறைப்படி பின்பற்றி வளாக நிர்வாகத்தில் முன்னனுபவம் கொண்டவர்கள் உட்பட தகைமையான ஆளுமைகளை சனநாயக முறைப்படி வைத்து வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் புதிய நிர்வாக உறுப்பினர்களாக தெரிவு செய்திருக்கும் நிலையில் தனது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளுக்காக அந்நிர்வாகத்தை ஏற்க முடியாது என அன்னை தலைமை நிர்வாகி தெரிவித்துள்ளமையானது யாப்பு விதிகள் அவருக்கு கொடுத்துள்ள அதிகாரங்களை அவர் முறை தவறி பயன்படுத்துவதை அப்பட்டமாக வெளிப்படுத்தி நிற்பதோடு நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற தன்னார்வ மக்கள் நிறுவனத்தில் அன்னை தலைமை நிர்வாகியின் தனிமனித அதிகாரம் கட்டுக்கடங்காது நீள்கிறது என்ற நீண்டகால குற்றச்சாட்டு தொடர்பாக மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பலத்த சந்தேகங்கள் உறுதி செய்யப்படுவதாக அமைவதாகவும் தெரிவிக்கும் பெற்றோர் அங்கத்தவர்கள் புதிய நிர்வாகத்தை தலைமை நிர்வாகி அங்கீகரிக்காவிட்டாலும் புதிய நிர்வாகத்தின் வழிநடத்தலில் அன்னை பூபதி வைத்து வளாகத்தை தனித்துவமான வளாகமாக இயங்க வைப்போம் என உறுதியெடுத்துள்ளதாகவும் மேலும் அறிய முடிகிறது. சனநாயகத்தின் வழி நின்று அன்னை தலைமை நிர்வாகியின் அனைத்து முட்டுக்கட்டைகளையும் உடைத்தெறிந்து தகைமையான ஆளுமையான நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்படுவதற்கு ஒற்றுமையாகவும் உறுதிப்பாட்டோடும்
நெறிமுறை தவறாமல் உழைத்த வைத்வெத் வளாக பெற்றோர் அங்கத்தவர்களும் தேர்தல் குழுவும் நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலை கூடங்களின் ஏனைய வளாகங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்வதோடு காத்திரமான செய்தியொன்றையும் சொல்லி நிற்கின்றார்கள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள், நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.